ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சத்தம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறேன். கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. ரொம்ப மோசமான காலம் தேவனுடைய வருகைக்கு முன்பாக சம்பவிக்கும். மனுஷ சுபாவங்கள் அந்த நாட்களில் எப்படி இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்த வேத வசனம். அதை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில தேவ பிள்ளைகளை மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டு தீமோத்தியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். நல்லா புரிஞ்சுக்கங்க, கடைசி நாட்கள்ல அவனுடைய வருகைக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதவங்க, தாய் தகப்பன்மாருக்கு நீங்க வசனம் இருக்கு. தாய் தகப்பன்மாருக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதவங்க நிறைய பேர் எழும்புவாங்க. இன்னைக்கு உங்க வீட்டை சுத்தி நடக்குது, உங்க வீட்டுக்குள்ள நடக்குது. இன்னைக்கே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நமக்கு கீழ்ப்படியல. இன்னும் எதிர்காலத்துல எப்படி கீழ்ப்படிவாங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாயை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தகப்பனை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா அம்மாவை பார்த்து கேட்க கூடாதான், ஏன் என்ன பெத்த? அப்பாவை பார்த்து கேட்க கூடாதான், ஏன் என்ன பெத்த? அப்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு ஐயோ, அவருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு வீட்டுலதான் அப்படி கேட்கிறாங்களான்னு பார்த்தா தாய் கீழ்ப்படிறதே கிடையாது. என்ன சொன்னாலும் அவங்களுடைய தாய் தகப்பன்னா என்ன, தேவையை சந்திக்கிற ஒரு வேலை ஆட்கள் நினைச்சிருக்கிறாங்க இன்றைய கால பிள்ளைகள். வீட்டுல அப்பா வேலைக்கு போகணும், அம்மா சமைக்கணும், அவங்க தேவைகளை சந்திக்கிறவங்க தான் தாய் தகப்பன்மாருன்னு நினைக்கிறாங்க. அவர்கள் ஸ்தோத்திரம் தேவனால் கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரங்கள் என்று கனம் பண்ணுவது கிடையாது. தாய் தகப்பன்மாரை ஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்தி பேசுவது கிடையாது. மற்ற தாய் தகப்பன்மாரை ஈக்குவல் பண்ணி காமிக்கிற பிள்ளைகள் பெருகி போயிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, சபையில ஒரு தாய் தகப்பன் உண்டு இல்லையா, ஊழியக்காரனும் ஊழியக்காரியும். அவர்களுக்கு கீழ்ப்படுகிறோமான்னு பார்த்தா அவர்களுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. அவர்களையும் அகம்பாவத்தோடும் தூஷணையோடும் கூட பார்ப்போம். இந்த சபையிலனா வேற சபை, இந்த தாய் தகப்பன்லாம் வேற தாய் தகப்பன் தூக்கி எறிஞ்சிட்டு போற ஆவிக்குரிய பிள்ளைகளும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, கடைசி நாட்களிலே கொடிய காலத்தில் ஒன்றுதான் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருப்பார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? தயவு செய்து உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள், கீழ்ப்படிங்க. அவங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. அவங்க உன் தகப்பன் ஒன்றும் ஸ்தோத்திரம் ஒரு கழுதை அல்ல உனக்கு உழைத்து போடுவதற்கு. உன் தாய் ஒன்றும் உன்னுடைய வீட்டுக்கு வேலைக்காரி அல்ல உனக்கு உழைத்து போடுவதற்கு. அவர்கள் உன்னை எவ்வளவு ஆசையாக பெற்றெடுத்தார்கள் தெரியுமா? எத்தனை பாசத்தோடு பெற்றெடுத்தார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஸ்தோத்திரம் கனம் பண்ணாதவங்களா, கீழ்ப்படியாதவங்களா இருக்கும்போது அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும், அவங்களுடைய இதயம் எவ்வளவு காயப்படும் என்று யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டுல இருக்கிற உன் தாய் தகப்பனுக்கு தயவு செய்து கீழ்ப்படிங்க. மோசமான பிள்ளைகளா இருக்காதீங்க, தகாத பிள்ளைகளா இருக்காதீங்க, அறிவில்லாத பிள்ளைகளா இருக்காதீங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாங்க, நீங்க எவ்வளவு பெரிய சம்பளத்துல வேணாலும் இருக்கலாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாங்க. ஆனா உங்க தாய்க்கும் உங்க தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதை கர்த்தர் மேன்மையாக எண்ணுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை மேன்மையாக எண்ணுகிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தாய் தகப்பனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடங்க. அவங்க சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்க. உங்க பெருமைய, உங்க ஸ்தோத்திரம், உங்களுடைய டேலண்ட உங்க தாய் தகப்பன் காமிக்காதீங்க. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அதை வளர்த்து கொடுத்தவங்களே அவங்கத்தான், உங்களை படிக்க வச்சவங்களே அவங்கத்தான், உங்களை மேல கொண்டு வந்தவங்களே அவங்கத்தான். அவங்க கிட்ட போய் உங்க டேலண்ட காமிக்கிறீங்களே, அவங்க கிட்ட போய் உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறீங்களே, உனக்கு அறிவு இருக்காமான்னு கேக்குறீங்களே,
நியாயமா அது? கீழ்ப்படிந்திருங்கள். அவங்க என்ன சொன்னாலும் சரிம்மா நான் செய்றேன், சரிப்பா நான் செய்றேன்னு சொல்லுங்க. மோசமான பிள்ளைகள் தான் கீழ்ப்படியாதவர்களாயிருப்பார்கள். கடைசி நாட்களிலே ஆண்டவரை பார்க்கிற பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். ஆண்டவரை பார்க்காத பிள்ளைகள் குடிப்பதும் புகைப்பதும் தவறான வழிகளை நடப்பதும் காதலிப்பதும் தகப்பன் தாய்க்கு விரோதமாய் செயல்படுவத நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது குடும்பத்துக்கு நல்லது இல்லைங்க. கீழ்ப்படிஞ்சு நடங்க. கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார். உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. அவங்க சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்க. அவங்க சொல்லுகிற புத்திமதிகளை கேளுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். God bless you.